எல்லாருக்கும் வணக்கம். இது வுட்வொர்க் தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டிவி யூனிட் பார்க்க போகிறோம். சிம்பிளாக தான் இருக்கும். எல்லாமே அவங்களோட செலெக்ஷன், அவங்களோட டிசைன் தான். நம்ம ஒர்க் மட்டும்தான் போனோம். எதுலேயுமே வந்து நம்ம இன்வால்வ் ஆகலை. என்ன இருக்குதோ அந்த அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே சிம்பிளாக எவ்வளோ முடியுமோ அதை முடிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இது மட்டும் எவ்வளோ பட்ஜெட் என்று சொல்கிறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், வீடியோவில் சொல்கிறேன். இப்போது நம்ம டிவி சைஸ் வந்து பார்ப்போம். டிவி யூனிட்டோடைய பேக்ரவுண்ட் சைஸ் என்னென்னா 5 அடி வருது, அகலத்தில் 5 அடி வருது, ஹைட்டில் வந்து 7 அடி வருது. பக்கத்தில் சின்ன பெட்ரூம் இருக்கிறதுனால அதில் அட்டாச் பண்ணி அந்த கார்னரில் மட்டும் ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டோம். கிளாஸில் கொடுக்க தேவையில்ல, கிளாஸில் வந்து மேக்ஸிமம் கொடுக்க தேவையில்ல. ப்ளைவுட்லேயே இப்போ வேணால் சொல்லுங்கள், நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லாமே ப்ளைவுட்டில் ஃபினிஷிங் பண்ணும்போது அது எப்போயுமே நீட்டாக இருக்கும். கிளாஸ் வந்து அந்த எஃப் ப்ராக்கெட்டு, அந்த டி ப்ராக்கெட் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. முடிகிறவளு தேவைப்படுற இடத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மீதி இடத்துல வந்து இந்த மாதிரி ப்ளைவுட்லேயே ஃபினிஷிங் பண்ணும்போது நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். நம்ம இதில் வந்து 4 இது எல்லாமே செலெக்ஷன் வந்து அவர் தான், பில்டிங் ஓனர் தான் பண்ணாங்க, கஸ்டமர் தான் பண்ணாங்க. 4 ட்ரா, சென்டரில் வந்து செட்டப் பாக்ஸ் அது காமனாக வைக்கிறது. இன்னொன்று, நீங்கள் டிவி யூனிட் செய்கிறீங்கன்னா எந்த இடத்துலன்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து பைப்பு 3 இன்ச் பைப் இருக்குல்ல, அந்த திக்னஸ்க்கு செவுத்துலேயே காடி எடுத்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே பண்ணிவிடுங்க. பேக்ரவுண்டில் செட்டப் பாக்ஸ், அதாவது சுவிட்சு பாயிண்ட்லேருந்து மேற்கொண்டு எல்லாமே வந்து கீழே போகிற மாதிரி, அதாவது அந்த பாக்ஸுக்குள்ளே, கிளாஸ் பாக்ஸுக்குள்ளே வெளியே டிவி இப்போது ஃபிட்டிங் பண்ணுறோம், டிவி ஃபிட்டிங் பண்ணுறோன்னா டிவிக்குள்ளே எந்த ஒயரும் தெரியக்கூடாது. அது நாம் வந்து ஆல்ட்ரு பண்ணும்போது எல்லாமே மாறும். அப்போ திரும்ப எலக்ட்ரிஷனை கூப்பிடணும், பண்ணணும், நிறைய ஒர்க் இருக்குதுல்ல. அதனால் ஆரம்பத்துலேயே அந்த ஒரு 3 இன்ச் பைப்பு நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி வச்சுட்டிங்கன்னா, 3 இன்ச் பைப் எந்த லாங்குக்கு கீழே வரைக்கும் நீங்கள் என்ன டிசைன் சூஸ் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டே பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் 3 இன்ச் பைப்பு பேக்ரவுண்டில் செவத்துலேயே காடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கான பட்ஜெட் பார்த்திங்கன்னா 20லேருந்து 15க்குள்ளே ஆகும். அதாவது இது சிம்பிளான டிசைன்ன்றதுனால இந்த ரேஞ்சு. இன்னும் கொஞ்சம் அந்த டூம் மாதிரிலாம் வெளியே இழுத்து பக்கத்துலலாம் அந்த மாடலை பொறுத்து தான் எல்லாமே செலவு அதிகம். ஏன்னா இது நாங்கள் ஒட்டா எடுத்ததுனால நம்மளுக்கு இது ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டு தான் ஆகிருக்கு. அப்போ அதில் பிரித்து நம்ம தனியாக இதற்கான பட்ஜெட் தனியாக பார்க்கும்போது 20,000 கம்பல்சரி லேபரோடு ஆகும். மெட்டீரியல் ஒரு 15,000, லேபர் ஒரு 5,000. இப்படி தான் ஒரு கான்செப்டில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் சிம்பிளாக பண்ணியிருக்கோம். அவங்க பிடிச்ச மாதிரி அவங்க சொன்னதுனால அந்த டிசைன் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எனக்கு வேணுன்றாங்க, அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஏன்னா அவங்களுக்கு வேலையும் நடக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும், பட்ஜெட்டு கம்மியாக இருக்கணும் போது இதுக்குள்ளேயே நடந்தது. இந்த மொத்த பில்டிங்கோடைய பட்ஜெட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செஞ்சது இன்டீரியர் மட்டும் செஞ்சுனுங்கிறது பார்த்திங்கன்னா லேபர் காஸ்ட்டோடு சேர்த்து 2 லட்ச ரூபா தான் ஆச்சு. 2,10,000 அக்யூரேட்டாக சொல்லணும். ஏன்னா நான் போன கிச்சன் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோலையும் சொல்கிறேன். 2,10,000 தான் மொத்தமாகவே ஆச்சு. நான் இன்னொன்று அந்த பக்கத்தில் நீங்கள் பார்க்குற டிவி யூனிட் பக்கத்தில் இருக்கிற இந்த பெட்ரூமுக்குள்ளே ஒரு சின்ன கபோர்டு, மேலே லாஃப்ட்டு, அதுக்கப்புறம் பெரிய பெட்ரூமில் ஒரு 6க்கு 7 கபோர்டு பண்ணியிருக்கோம். மேலே லாஃப்ட் எல் டைப் லாஃப்ட் பண்ணியிருக்கோம். மேலே கிச்சன் பண்ணியிருக்கோம். பூஜை ரூம் மேலே செல்ஃப் இருக்குது, அந்த செல்ஃபுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு பண்ணியிருக்கோம். மொத்தம் அதுக்குள்ளேயே எல்லாமே அடங்கிடுச்சு. அதுக்குள்ளேயே எல்லாமே பண்ணிட்டோம். மொத்தம் ஒரு 2,10க்குள்ளேயே இந்த வேலை முடிஞ்சிச்சு. பண்ணலாம், லைவ்லேயும் வந்து பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணலாம். பிவிசி போகாமல் அது வந்து ஃப்யூச்சர் கிடையாது. 6 மாதம் இல்லை 1 வருஷம் உங்களுக்கு யூஸ் ஆகும். டோர் ஸ்ட்ரென்த்து கிடையாது. முடிகிறவளு வுட்டில் போங்க. பட்ஜெட் இல்லைன்னு நினைக்கிறவங்க அதில் போயிடுறாங்க, அது அவங்களுடைய சாய்ஸு. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, வீட்டுக்குன்னு பண்ணுறீங்கன்னும் போது, செலவு பண்ணி பண்ணுறீங்க, லட்சக்கணக்கில் பண்ணுறீங்கன்னும் போது தயவு செஞ்சு மரத்தில், வுட்டில் நீங்கள் எப்பவுமே ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ பெட்ரூம் வீடியோ போடுறேன்.